ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகதீஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு நல்ல கண்டென்ட் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுடைய எக்ஸ்ப்ளோரர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரர் பேஜை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுடைய எக்ஸ்ப்ளோரர் பேஜ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் டேப் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் டேப் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரர் பேஜில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்டான விஷயங்கள் நிறையவே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணாலாம் மாறாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுடைய கேப்சாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஆகணும். இதை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது ரொம்பவே சிம்பிள். எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து வெளியே வந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய பிஹேவியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து சேவ் ஆகும். இந்த கேப்சாக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கேப்சா எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸ்லேயும் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டேப் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஸ் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. ஆப்ஸ் அண்டு ஆப்ஸ் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா மற்ற ஆப்ஸ்லலாம் ஸ்டோரேஜே கிடையாது. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆப் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதமான ஆப்ஸும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸில் அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதில் இன்ஸ்டாகிராம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர் கேப்சா, அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் தான் நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரேஜில் இருக்க மொத்த விதமான கேப்சாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சாக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 0B அப்படின்ட்டு இருக்கு. அதாவது 0 ஸ்டோரேஜ், எந்த ஒரு கேப்சாவும் இல்லை அப்படின்றும் காட்டுறாங்க. இந்த கேப்சா கிளியர் பண்ணுறதுனால மொத்த விதமான இன்ஸ்டாகிராம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த எக்ஸ்ப்ளோரர் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவான ஒரு எக்ஸ்ப்ளோரர் பேஜ் வந்து வந்தாயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.